கருத்தில் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். நாங்கள் எம்மாத்திர ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தியதற்கு, எங்களை சுமந்ததற்கு, எங்களை பாதுகாத்ததற்கு, எங்களை பராமரித்து வந்ததுக்கு நாங்கள் எம்மாத்திரம் அப்பா, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை என்று நினைவு கூறுகிறார் ராஜா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கோடான கோடி நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி. தரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, எங்களை வெறுமையாக்கி படைக்கிறோம். நீரே தொடர்ந்து எங்களை நடத்தும். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தயவு எங்களோடு கூட காணப்படட்டும். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி படைக்கிறோம். மீதியான வேலையிலும் சமயத்தில் நீர் இடைபடும் பேசும். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பவே நன்றியுள்ள இருதயத்தோடு praise the Lord, 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 praise the Lord. நல்லரை எழுந்து நின்று சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இந்திய தேசத்திற்காக முதலாவது நாம் ஜெபிப்போம். நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலே கூட வட மாநிலங்களாக காணப்படுகிற சத்தீஸ்கர் மாநிலத்திற்காக நம்ம ஜெபிப்போம். தேவன் தாமே அந்த மாநிலம் முழுவதுமாக தேவனுடைய ஆளுகை காணப்பட வேண்டும். தேவன் தாமே அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள் மேலும் தேவனுடைய கரம் நீட்டப்படணும். அவர்களை கர்த்தர் தொடணும், அவர்களை ரட்சிக்கணும். கிருபை, தயவு, இரக்கம் அவர்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாள் அவர்களை வழி நடத்த வேண்டும். அந்த பகுதியில் ஒரு எழுப்புதலை தேவன் கொடுக்க வேண்டும். அங்கே இருக்கிற திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். திருச்சபைகள் மேலே தேவனுடைய பாதுகாப்பு இருக்கணும். ஊழியக்காரர்களை தேவன் பாதுகாக்கணும். மிஷினரிமார்களை தேவன் பாதுகாக்கணும். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா. தேவனே தயவாய் நீர் இறங்குவீராக. ஆண்டவரே, சத்தீஸ்கர் மாநிலம் முழுவதுமாக தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வன்முறையை தூண்டுகிற அந்த பொல்லாத தீய வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா. நீங்க பெரியவர் ஆண்டவரே, நீங்க பெரியவர் ஆண்டவரே. மகத்துவமான காரியங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை நடப்பிக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர். எல்லா தடைகளை நிர்மூலமாக்கி போடுங்கப்பா, எல்லா தடைகளை நிர்மூலமாக்கி போடுங்க ஆண்டவரே. தடைகள் எல்லாம் உடைக்கிறோம் ஆண்டவரே. சுவிசேஷத்துக்கு தடை பண்ணுகிற அந்த பொல்லாத கிரியைகள் அதமாக்கி போடுகிறோம். தேவனுடைய கரம் நீட்டப்படுவதாக, தேவனுடைய வல்லமையின் கரம் நீட்டப்படுவதாக. சத்தீஸ்கர் மாநிலம் முழுவதுமாக தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தேவனே, தேவனே உம்முடைய ஆளுகை காணப்படுவதாக. தேவனே, உம்முடைய ஆளுகை காணப்படுவதாக. உம்முடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே அங்கே நீட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜாதி ஜனங்கள் மேல உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறையா. அங்க இருக்கிற ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருவரையும் தேவரீர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஏமாற்றுகிற வஞ்சிக்கிற அந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் கட்டப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேவனே, நீ தொடர்ந்து நடத்துவீராக. ஆளுகை செய்யும், ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. அது மாத்திரம் அமெரிக்காவுக்காக நம்ம ஜெபிக்கணும். லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த பகுதியை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். கடந்த நாட்களில் பார்த்திங்கன்னா தீ விபத்தினாலே அநேக வீடுகள், பொருளாதாரங்கள் சேதமானது. இந்த நாளில் கூட உலக பொருளாதாரத்தில் மேன்மைப்படுத்துகிற ஒரு நாடு எதுனா அமெரிக்கா நாடு தான். இந்த நாளில் கூட அங்கே காணப்படுகிற அந்த லாஸ் ஏஞ்சல் பட்டணம் முழுவதுமாக தேவனுடைய ஆளுகைக்கு வர வேண்டும். அங்கே இருக்கிற மக்கள் எல்லா மனக்கண்களும் திறக்கப்படணும். அங்கே காணப்படுகிற மோசமான பாவங்கள், அருவருப்பான பாவங்கள், அசுத்தமான காரியங்கள், வீண் பெருமைகள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போட்டு தேவனுடைய திருக்கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. எல்லாரையும் லாஸ் ஏஞ்சல்ஸ் முழுவதுமாக
தேவனுடைய கரம் ஆண்டவரே அமருவதாக. தேவனுடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு விரோதமாக உமக்கு ஆண்டவரே உம்முடைய நாமம் தூஷிக்கப்பட ஒரு நாளும் ஒருபோதும் காரணமா இருக்கக்கூடாது ஐயா. நீர் உருவாக்கின பட்டணம் ஆண்டவரே, நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டணம் ஆண்டவரே, நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட நாடு ஆண்டவரே. அங்க ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படணும் ஆண்டவரே. அங்க உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும் ஆண்டவரே. பொல்லாத விபச்சார வேசித்தன பொல்லாத ஆண்டவரே அசுத்தங்கள் ஆண்டவரே காம விகாரங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர சோதோமின் பாவங்கள் அருவருப்புகள் எல்லாவற்றையும் அந்த பட்டணத்தை விட்டு அகற்றி போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே தேவனே நீர் சந்தியும் ஆண்டவரே. தேவனே நீர் தொடும் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு இடைப்படும் ஆண்டவரே. பொல்லாத அசுத்த கிரியைகளை அகற்றி போடுங்க ஐயா. மறுபடியும் உம்முடைய கோபம் அங்க மூளாதிருப்பதாக. உம்முடைய கோபம் அந்த பட்டணத்தை தொடாதிருப்பதாக. இயேசுவே நீ இரக்கம் செய்வீராகப்பா. நீர் இறங்கி உதவி செய்யுங்க, இறங்கி உதவி செய்யுங்க, இறங்கி உதவி செய்யுங்க. ஒவ்வொருவர் மேலும் தனிப்பட்ட நபர் மேலும் ஆண்டவரே சிறு குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் தேவனுடைய கரம் அவர்கள் மேல வைக்கப்படுவதாக. பொல்லாத அசுத்த கிரியைகள் எல்லாம் கட்டப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனே நீர் இறங்கி உதவி செய்யுங்கப்பா. இறங்கி உதவி செய்யும் ஆண்டவரே. இறங்கி உதவி செய்யும் ஆண்டவரே. இரக்கம் செய்வீராக. இந்த கால வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகள் முழுவதுமாக தேவனுடைய ஆளுகைக்கு வரட்டும் ஆண்டவரே. 3 பகுதி ஆண்டவரே தண்ணீராலும், ஒரு பகுதி ஆண்டவரே நிலப்பரப்பால காணப்படுகிற எல்லா ஜாதி ஜனங்கள் மேல ரத்தத்தை ஊற்றி ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையில நீ தூரத்திற்கு சமீபத்திற்கு தேவனா இருக்கிறீரே. எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீரே. எல்லா மக்களுடைய பாவங்களையும் மன்னிப்பீராக. எல்லாருக்காக ரத்தம் சிந்தின தேவன், எல்லாருக்காக மரித்திருக்கிற தகப்பன் ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. தொடர்ந்து பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தொடர்ந்து பட்டணங்கள் பாதுகாக்கப்படுவதாக. நீரே நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, கடைசியாக நாம் எழுதி கொடுத்திருக்கிற இந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போறோம். கர்த்தர் இறங்க வேண்டும். நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் இப்பொழுதே அந்த துவக்கத்தில் எழுதின அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் அதற்காக கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் கரங்களை தட்டி நன்றியுள்ள இருதயத்தோடு அந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே நீங்க இறங்குங்கப்பா, நீங்க இறங்குங்கப்பா, நீங்க இறங்குங்கப்பா, நீங்க இறங்குங்கப்பா. ஒவ்வொருவருடைய ஜெப குறிப்புகளை தேவரீர் நீர் அங்கீகரிப்பீராக. ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கு நல்ல பதிலை தந்தருளுவீராக. அவள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டும். ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடும். வழி வாசல்களை திறப்பீராக. வர வேண்டிய பணம் வந்து சேரட்டும் ஆண்டவரே. நிலங்கள் பிரிக்கப்படட்டும் ஆண்டவரே. விற்க வேண்டிய இடங்களை விற்கவும் என் தேவாதி தேவனே கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி போடுவீராக. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக இரட்டிப்பான பலனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த 40 நாள்ல தேவன் தாமே உம்முடைய அதிசயமான கரத்தை, வல்லமை உள்ள கரத்தை என் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டிக் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு வீடுகளில் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை வருமானத்தையும் கூட்டி கொடுப்பீராக. நல்ல கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக ஆண்டவரே. வம்சங்களால முடியாதது என் தேவன் இந்த நாட்களில் செய்வீராகப்பா. தேவ தூதர்களை அனுப்புவீராக ஆண்டவரே. சரீர பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக ஆண்டவரே. ரட்சிப்பை தேவன் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. உம்முடைய திரு கரத்துல கொடுக்கிற ஐயா ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தேவன் சந்திப்பீராக. மிருக ஜீவன்கள் மேல உடைய ரத்தத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தாவே என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகள் ஆண்டவரே இப்படியா இருக்கிறார்களே தேவனே நீ தொடுங்கையா என்று சொல்லி பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தாமே ஆண்டவரே அவர்கள் பெருமூச்சுகளை கேட்டு ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் படுகிற துன்பங்களை பார்க்கவே பார்த்து ஒரு தேவன் ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செய்வீராக. தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. திருமண தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. சுக பிரசவத்தை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்.
தொடர்ந்து நீ நடத்துவீராக. அற்புதம் செய்ய ஆரம்பித்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை சாட்சியாக எடுத்து நிறுத்த போகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி அப்பாவை நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த 11வது நாளிலையும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையின் ரகசியங்களையும் மறைபொருள்களையும் தேவன் தாமே நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பாராக. யாத்திராகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்தையும் 12வது அதிகாரத்தின் 25 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். ஏனென்றால் அது 51 வசனங்கள் இருக்கிறது. ஆகையினால் இன்றைக்கு 12ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்கள் முதலாவது வாசிங்க. இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன். அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். துரத்தியும் விடுவான். நம் கண்களை மூடி நம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. உங்களுடைய மெல்லிய சத்தத்திற்கு எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். இப்போ அந்த வார்த்தைகள் எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கட்டும், எங்கள் மனக்கண்களை திறக்கட்டும். எங்களுக்கு நம்பிக்கையும் ஆண்டவரே பலனுமாய் இருந்து நடத்த வேண்டும் என ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன். அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தி விடுவான். அல்லேலூயா. நல்லா சமாதானமாக நீங்கள் போயிட்டு வாங்கப்பான்னுலாம் சொல்லுவான்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அவனே பார்த்து தயவுசெய்து நீங்கள் இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்லி உங்களை என்ன பண்ணுவான்? துரத்தி விடுவான். அப்போது அந்த ஜனங்களுக்கு என்ன சம்பவிக்க போகிறது, என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவர் முன்கூட்டியே நன்றாக அறிந்திருக்கிறார். மோசேயை பார்த்து சொல்கிறாரு, இப்போ அவன் சமாதானமாக உங்களை அனுப்புவான்லாம் நினச்சிட்டு இருக்காத. அவன் எப்படி அனுப்ப போகிறான் உங்களை? தயவுசெய்து போங்க, வெளியே போ, என் நாட்டில் இருக்கவே இருக்காதீங்க, தயவுசெய்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு உங்களை துரத்தி விட போகிறான். அதை ஆண்டவர் முன்கூட்டியே அவர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 2வது வசனத்தில், ஒருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தியும் அவளவள் அயலாளிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல். இது என்ன இங்கே நடக்குதுன்னா, இரவல் கேட்க சொல்கிறார் ஆண்டவர். இது அப்போவே இருந்திருக்குது. ஆண்டவர் அங்கே ஆரம்பித்தது தான் இது வரைக்கும் போயிட்டுருக்குது. எங்கேயாவது ஒரு மேரேஜுக்கு போனால் என்ன சொல்லுவான்? அக்கா, நீங்கள் வாங்கி வச்சுருக்கிறீங்களா அந்த தோடு, அந்த நெக்லஸ்ஸு, அந்த செயின் இப்போ வாங்கிட்டு வந்தீங்களே, சூப்பராக இருந்ததுக்கா, கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன், கொஞ்சம் கொடுங்களேன், வாங்கி போட்டுன்னு போகிறோம்ல. அல்லேலூயா. ரொம்ப அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. இப்போலாம் என்ன பண்ணுறாங்க, தங்கம் மாதிரியே ஆமாம் கவரிங்கெல்லாம் இருக்குது. இவகிட்ட எதுக்கு கெஞ்சணும்? நம்ம போய் என்ன பண்ணலாம், வாங்கி வச்சுக்கலாம். அது வேற, நம்ம கல்யாணத்துலலாம் போன உடனே எல்லாரும் பார்த்தோன்னே, இது எப்போ வாங்கின,
அடுத்த ஃபங்க்ஷன் போகிறப்ப எனக்கு கொடுன்னா, அடுத்த ஃபங்க்ஷன் போகிறப்போ இந்த புடவை நல்லா இருக்குதே, எனக்கு ஒரு நாளைக்கு கூட நான் சர்ச்சுக்கு கட்டின்னு போயிட்டு வந்துடுறேன். ஹல்லேலூயா. இது எதுக்காக ஆரம்பிச்சதுன்னா, எகிப்தியரை கொள்ளையடிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த ஒரு திட்டம். அந்த ஜனங்க எல்லாரும் எகிப்தியரும் எபிரெயரும் கேட்டு வாங்கி கொள்றதுல அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கிறாங்க. இல்லைன்னா திடீர்னு போய் கேட்டால் கொடுப்பாங்களா? புரியுதுங்களா? இருக்கிறது என்னவோ அந்த கோசை நாட்டில் தான். ஆனால் இவங்களுடைய பழக்கெல்லாம் யார்கிட்ட இருக்குதுன்னா, எகிப்தியரோடு கூட இருக்குது. யாரோட இருக்குது? அதனால தான் அவங்கக்கிட்ட அவங்கள பழகிறல்ல, நீ கிளம்பி போகவே போகிற, அவங்கள கொள்ளை அடிச்சுட்டு போகணும், அந்த நாட்டையே கொள்ளை அடிச்சுட்டு போகணும். பழக்கங்கள்லாம் அவங்கக்கிட்ட இருந்தாலும் ஆனால் நமக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, சிலர் எகிப்தியரும் எபிரெயரோடு கூட அந்த பிரயாணத்தில் வந்தாங்களாம். சில பேர் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்கல்ல, எங்கள் ஊரில் நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா என் ஃப்ரெண்டும் வரேன்னு சொல்கிறாம்மா, அவனையும் நான் கூட்டிகிட்டு வரட்டுமான்னு சொல்லுவாங்க பாருங்கள் பசங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நானும் வரேங்க, நீங்கள் எப்படி தான் ஆராதனை பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம், நாங்களும் வரட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறாங்களே இல்லையோ, நாமளே சொல்லுவோம், அடுத்த மாதம் நாங்கள் ஊருக்கு போகிறோங்க, எங்கள் ஊரில் திருவிழாலாம் சூப்பராக நடக்கும், வரீங்களா? அல்லேலூயா. இப்படி என்ன பண்ணுவாங்களாம், அந்த எகிப்தியரையே கொள்ளை அடிக்கும்படியான ஒரு திட்டத்தை ஆண்டவர் அங்கே கொடுக்குறாரு. ஏன்னா அவ்வளோ உபத்திரவத்தை எபிரெயர்கள் பட்டார்கள், அவ்வளோ நெருக்கத்தை பட்டார்கள். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனவன் பிறனுடைய அவள் மற்றவர்களிடத்தில் என்ன பண்ணாங்களாம், உடைமைகளை, பொன்னுடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல். மோசேயின் இடத்துல ஆண்டவரே சொல்கிறாரு, நீ போய் சொல்லுப்பா, அவங்க எல்லாத்தையும் கேட்டு வாங்கிப்பாங்க. எல்லாம் இவங்க போய் கேட்குறப்போ அவங்க எப்படி கேட்டிருப்பாங்க, ஆண்டவரே நாங்கள் ஆராதனைக்கு போகிறதுக்கு எதுக்கு நகையெல்லாம், ஆராதனை தானே 3 நாள் போகிறீங்க, அங்கே போயிட்டு ஆண்டவர் ஆராதனை பண்ணிட்டு வர போகிறீங்க, அதுக்கு எதுக்கு நகைங்கெல்லாம்? அது மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அவங்க அப்படி கேட்கல, கேளுன்னா கேளு, கொடுப்பாங்கன்னா கொடுப்பாங்க. ஆமென். சொல்கிறது யாரு? கர்த்தர். ஆகையினால் அடுத்த வசனத்தை படிங்க. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயை கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். அல்லேலூயா. இப்போ எத்தனை விதமான வாதைகள் போய் இருக்கிறது? 9 விதமான வாதை போய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் ஒன்று இருக்குது. இப்போ மோசேயை பார்த்த உடனே அங்கே எபிரெயர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் ஒரு நல்ல மதிப்பு வந்துடுச்சு. ஏன்னா இவங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு, இவங்க பெரியவங்களாக இருக்கிறாங்க, இவங்க சொல்கிறத ஆண்டவர் அப்படியே நடத்துகிறாரு, கனப்படுத்துகிறாருன்னு சொல்லி அவங்களுக்கு மேலே அவங்க கர்த்தரின் தயவு அவங்க மேலே இருந்ததுனால ஆண்டவருடைய ஜனங்களுடைய பார்வைக்கும் மிகவும் பெரியவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தியரின் மத்தியில் புறப்பட்டு போவேன். எப்போ? நடுராத்திரியிலே. நீங்கள் நல்லா கவனிங்க, சில ஆசீர்வாதங்கள் நமக்கு நடுராத்திரியிலையும் கிடைக்கிறது. சில கொள்ளை நோய்களும் நடுராத்திரியில் தான் உண்டாகும். அதனால தான் 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும். அல்லேலூயா. இரவில் என்ன உண்டாகும்? பயங்கரம். அந்த பயங்கரத்துக்கு தேவன் நம்ம இப்போ தப்பிவித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா.
அவர் சொல்கிறாரு, இரவில் நடுராத்திரியில் நான் என்ன பண்ணுறேன், எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன், அவங்களை சந்திக்கும்படியாக, அவர்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்யும்படியாக. இது மறக்க முடியாத இந்த இதுவரை நடந்த வாதைகளிலும் இந்த ஒரு வாதை பார்த்திங்கன்னா ஒரு கொடுமையான ஒரு வாதை, ஒரு கடினமான ஒரு காரியம் இப்போ நடக்க போகிறது. அப்போது ஆண்டவரை இறங்கி அந்த பகுதியில் போகிறதை பார்க்க முடிகிறது. அடுத்த வசனம், அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளைகள் வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதல் பேர் அனைத்தும், மனுஷனுடைய முதல் பிறந்த பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, மிருக ஜீவன்களிலும், அல்லேலூயா, மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி, படிங்க, அதனாலே எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலமும் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும் என்றும் சொன்னார். அல்லேலூயா, பெரிய கூக்குரல் உண்டாக போகுது. ஏன் அவர் சொல்றாரு, எபிரேயர்களும் இருக்கிறாங்க, எகிப்தியர்களும் இருக்கிறாங்க. எகிப்தில் உள்ள முதல் பிறந்த தலைச்சன்கள் எல்லாம் சாக போகுது. இதை கேட்டால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் அவ்வளோ ஒரு ஜனங்களுக்காக வைராக்கியமாக நிற்கிறத இதன் பார்க்க முடியுது. இது பயங்கரமான ஒரு காரியம். ஏங்க, ஒரு துன்மார்க்கன் மறிக்கிறது அவருக்கு எவ்வளவுமே பிரியமே கிடையாதுங்க. ஆனால் என்னுடைய பிள்ளை கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சா அவர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடையவர்கள் அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்கள், அவர்களுக்காக அவர் இறங்கி யுத்தம் பண்ணுகிறத பார்க்க முடிகிறது. அவர் சொல்றாரு பாருங்க, தலைச்சன்களையும், யாரு, அரசன் முதல் ஆண்டி வரைக்கும், கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்கள இருந்து மேலே இருக்கிறவங்க வரைக்கும் தலைச்சன்களெல்லாம் சங்கரிக்கப்படும். எல்லா குழந்தைகளும் சாக போகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. மிருக ஜீவன்களிலும் அப்படியே. இது அதை விட கொடுமையாக இருக்குது. ஏதோ மனுஷங்க தப்பு பண்ணாங்க, மனுஷன் இந்த மாதிரி கடினப்படுத்துகிறான், அதனால் தேவன் அதை வைக்கிறாரு. மிருக ஜீவன்கள், அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு அந்த ஜனங்களை நேசிக்கிறாருன்னு பாருங்க. அவருடைய நோக்கம், என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கணும், என் ஜனங்கள் என்னை ஆராதனை செய்யணும். அதுதான் தேவனுடைய நோக்கம். இதற்கு விரோதமாக யார் வந்தாலும் அவர்கள் மேலே அந்த சாபம் விழும். அல்லேலூயா. இந்த சம்பவம் இந்த குழந்தைகள் சங்கரிக்கப்படுகிறது புதிய ஏற்பாட்டில் இயேசு பிறந்த போதும் உண்டானது, மோசே பிறந்திருக்கும் போதும் உண்டாகுது. ஏன்னா நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். வருகிற ஜெனரேஷனுக்காக நம்ம அதிகமாக பாரத்தோடு ஜெபிக்கணும். இன்றைக்கி இருக்கிற காலத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் தான் பொல்லாத சாத்தான் பிடிச்சி வச்சுன்னு இருக்கிறான். அவனுடைய கையிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வரணும்னா உங்கள் முழங்கால்களெல்லாம் முடக்கப்படணும். நல்ல பிள்ளைங்க தான், அவங்க வளர்றப்பே, குழந்தைய வளர்றப்பே நல்ல பிள்ளைங்க தான். கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய வசனத்துக்கும் கீழ்ப்படியாதபடிக்கு பலவிதமான உலகத்தில் அவர்கள் சிக்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறாங்க. உளையான சேற்றில் போய் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. அது போதையாக இருக்கலாம், அல்லது உலக சிற்றின்பமாக இருக்கலாம், அது மதுவாக இருக்கலாம், மாதுவாக கூட இருக்கலாம். நல்லா கவனிச்சுக்கங்க, நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் உங்கள் மனைவிகளை மட்டும் போய் ஆராதனை பண்ணுங்கன்னு சொல்லாமல், நீங்களும் உங்கள் குமாரரோடும்
உங்கள் குமாரத்திகளோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் குழந்தைகளோடும் உங்கள் ஆடு மாடு மிருக ஜீவன்களோடும் கர்த்தரை ஆராதனை பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நோக்கம் உங்களை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை, உன் முழு குடும்பத்தையும் ஆண்டவர் நேசிக்கிறார். உன் முழு குடும்பத்தையும் அவர் பாதுகாக்க விரும்புகிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, எல்லாரையும் உனக்கு உண்டான உடைமைகளையும் அவர் இன்க்ளூடிங் அதை அவர் நேசிக்கிறத பார்க்க முடியுது. மிருக ஜீவன்களிலும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம யாரெல்லாம் பகைக்கிறார்களோ, நமக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ, அவர்களையும் அவர்கள் குழந்தைகளையும் அவர்களுடைய உடைமைகளையும் அவர் சங்கரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது 7வது வசனம். ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும். ஹல்லேலூயா. ஒரு நாய் கூட அந்த நாக்கை நீட்டவே முடியாதான். ஹல்லேலூயா. நாயுடைய சுபாவம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாய் அமைதியாக நாக்கை உள்ளே வச்சுக்கினா இருக்கும், அப்படியே மூடி வச்சுக்கினா இருக்கும். அதனுடைய சுபாவம் என்ன? நாக்கை நீட்டினா ஆடிக்கினே இருக்கணும், அதுதான் அதனுடைய சுபாவம். அதை கூட ஆண்டவர் நீட்ட விட மாட்டேன்றார். ஹல்லேலூயா. ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு காரியத்தை, என் மேலே என் குடும்பத்தின் மேலே என் தேவன் எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. என்னையும் என் குடும்பத்தையும் இவ்வளவாய் நேசிக்கிறீங்களே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்தது, அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து, நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் சொல்லுவார்கள், அதன் பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடு பார்வோனை விட்டு புறப்பட்டான். அல்லேலூயா. பார்வோன் இடத்துல இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பார்வோன் தான் கோபப்பட்டு போவார். இவனுங்களை மரியாதையை அனுப்பி விட்றா அப்படின்ட்டு அவர் தான் டென்ஷன் ஆவார். இப்போ டென்ஷன் ஆகிறது யாரு? மோசே. அவர் கோபத்தோடு திரும்பி போகிறார். அடுத்த வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாய் இருக்கும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லி இருந்தார். என்னதான் நீ அற்புதம் நடந்தாலும் உங்கள் வார்த்தைக்கு அவன் என்ன மாதிரி வார்த்தையை சொல்லிட்டு போகிறாருங்க மோசே. மிருக ஜீவன்கள், தலைச்சன்கள், அடிமையிலிருந்து ராஜா வரைக்கும் இருக்கிற எல்லா தலைச்சன்களும் சங்கரிக்கப்படும், சாக போகுதுன்னு சொல்கிறாரு. அப்போ கூட அவன் செவி கேட்கலைங்க. இன்னைக்கு உலகம் அப்படிதான். ஆண்டவர் இயேசு வரப்போகிறாரு, உலகம் அழிய போகுது, அது சீக்கிரத்தில் நடக்கும் இந்த சம்பவங்கள்னு சொன்னால் யாராவது காது கேட்குதா? கேட்குதா? காது கேட்கவில்லை. ஏன்னா அழிவு சம்பவிக்க போகிறது நிச்சயம். ஆனாலும் ஜனங்களுக்கு உணர்வில்லாமல் இருந்தார்கள். நோவா காலத்திலையும் அப்படி தான் நடந்தது. அவங்க பெண் கொடுப்பதும் பெண் எடுப்பதும் வீடு கட்டுவதும் சந்தோஷத்தோடு குடிப்பதும் வெறிப்பதுமாக நோவா காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் சம்பவிக்கும். அல்லேலூயா. அப்படியே சம்பவிக்கும். அது வரைக்கும் அவர்கள் என்ன பண்ணாங்களா? ஜலம் வாரிக்கொண்டு போக மட்டும் உணர்வில்லாதிருந்தார்கள். அல்லேலூயா. அது போலதான் இவன் செவி கொடாமல் போனான். அடுத்தது, மோசேயும் ஆரோனும் அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள். இருதயத்தை கடினப்படுத்ததினால்
போக விடவில்லை. அடுத்தது, கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனை நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்கள் வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. இந்த மாதம் இந்த வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. எப்பெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்தில் அதிகமாக சேர்றோமோ நம்ம வாழ்க்கையில் அது ஃபஸ்ட்டு, அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. தேவனுடைய சமூகத்தில் நம்ம கூடி வரும்போதெல்லாம், தேவனை தேடுகிற அந்த நாட்களில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்துலையும் உங்கள் பேர பிள்ளைகளிடத்துலையும் நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஒரு காலத்தில் நாங்கள் 40 நாள் உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நாங்கள் அழுது ஜெபித்தோம் பாருங்க. அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என் தேவனே எங்களை நடத்தினார், என் தேவனே என்னை அதிசயத்தை காண செய்தார், என் தேவனே என்னை ஆச்சரியமாய் நடத்தினார் என்று அதுவே உங்களுக்கு முதலாம் மாதமாக இருப்பதாக. அல்லேலூயா. அடுத்தது, நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டிற்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்து கொள்ள கடவர்கள். எங்க பலி செலுத்துறதுக்கு நல்லா கவனிங்க, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்க. என்ன செய்ய போறார் ஆண்டவர் பார்க்கலாம். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான, எங்கள் வீட்டில் 6 பேர் இருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. இது மாதிரி சில வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, சில வீட்டில் கம்மியாக இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான பேர்கள் இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிக்கத்தக்கதாக லக்கம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவனவன் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நடுவில் ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறாரு. என்னன்னா, ஆத்துமாக்கள். என்ன அது? ஆத்துமாக்கள் சாப்பிட்டு திருப்தி ஆகணும். 5 அப்பத்தையும் 2 மீனையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவர்கள் புசித்து திருப்தி ஆகட்டும். உங்களிடத்துல என்ன இருக்குது கொண்டு வா. அவங்க சொல்கிறாங்க 5 அப்பமோ 2 மீனும் தான். ஆனால் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 5000 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அவளை திருப்தி ஆக்கினார், மீதம் எடுக்க உதவி செய்தார். அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம சாப்பிட்றத கூட அவர் கணக்கு வச்சிருக்கிறாரு. நம்ம சாப்பிட்றத கூட அவர் சொல்கிறார் பாருங்க. ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்க. உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்களா? ஒரு ஆட்டுக்குட்டி உங்களால் சாப்பிட முடியுமா? இல்லை, நிறைய இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு மனசு வராது. அதனால் நாளைக்கு எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த கதையை இதோடு விட்டுடுங்கன்றார் ஆண்டவராங்க. பக்கத்தில் ஒன்று கூப்பிட்டுக்கோ, 2 பேரும் சேர்ந்து அதை சாப்பிட்டு முடிக்கணும். அல்லேலூயா. அடுத்தது, அந்த ஆட்டுக்குட்டியை பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளாவது வெள்ளை ஆடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். செம்மறி ஆடாக இருக்கலாம், இல்லைன்னா வெள்ளை ஆடாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஆண் ஆடாக தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ ஒரு வித்தியாசமாக பண்ணுறாரு பாருங்க. இதை தான் சாப்பிட்ணும், இப்படி தான் சாப்பிட்ணும். அந்த சாப்பிட்றது கூட நம்ம எப்படி உட்கார்ந்து சாப்பிட்ணுன்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. சீக்கிரமாக படிங்க. அது 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2 நிலைகளில் மேல் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும்
அதை புசிக்க கடவார்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாயும் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பாயாக. அல்லேலூயா. அக்கினியினால சுட்டெரிச்சிடணும், மீதியெல்லாம் வைக்கக்கூடாது. அடுத்தது சீக்கிரம் கொஞ்சம் படிங்க. எப்படி புசிக்கணும்னு சொல்றாரு. நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு உங்கள் பாதங்களிலே பாதரட்சையை போட்டுக்கொண்டு உங்கள் கையில் தடியை பிடித்து கொண்டு அதை தீவிரமாய் பொறுமையா மென்று நிதானமா சாப்பிடுங்கன்னு சொல்லலை, சீக்கிரமா சாப்பிடணும். கையில் ஒரு தடியை இப்படி வச்சுக்கணும், இந்த கையில் தடி வச்சுக்கணும், இப்படி சாப்பிடணும். காலில் செப்பல் போட்டிருக்கணும், காலில் செல்பர் போட்டுன்னு இருக்கணும். இதுக்கு நிறைய ரகசியம் இருக்குது. டைம் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முறையும் யாத்திராகமத்தை தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. உங்கள் கையில் தடியை பிடித்து கொண்டும் இதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அதான் கர்த்தருடைய பஸ்கா. அதான் திருவிருந்து ஆராதனையாக பிற்காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டது. 12வது வசனம். அந்த ராத்திரியிலே நாம் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதல் பேரானவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்தி, நானே கர்த்தர், நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். இன்னைக்கு நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அல்லேலூயா. இந்துக்கள் அதனால தான் வாசக்காலில் குங்கம்லாம் வைக்கிறது, ரெட் கலரில் சாயம் பூசுகிறாங்கல்ல, இதுக்கு தான் அடையாளம். அடுத்தது படிங்க. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூர்லதான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகைகளாக ஆசரிப்பார்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நித்தியமாக ஆசரிக்க கடவீர்கள். அல்லேலூயா. இந்த பஸ்காவை நம்ம தொடர்ந்து கட்டளையாக நாம் செய்ய வேண்டும். அடுத்தது 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து, ஆண்டவர் பாருங்க, புளிப்பில்லாத அப்பத்தை தான் புசிக்கணும். புளித்ததை நீங்கள் புசிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அறுப்புண்டு போகும். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலுமாய் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுவதற்கு தேவையானதை மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். அந்த வார்த்தையை கவனிங்க. முதல் நாளும் கர்த்தருக்கு கொடுக்கணும், வாரத்தில் 7ஆவது நாளும் கர்த்தருக்கு கொடுக்கணும். அதாவது சனி ஞாயிறு 2 நாளும் உங்களுக்கு என்ன, அது ஓய்வு நாளாக கர்த்தரை ஆராதிக்கிற நாளாக காணப்படணும். மீதி 5 நாள் உங்களுக்கு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அடுத்தது இந்த நாளில்தான் நான் உங்களை சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நித்தியமாக இந்த நாளை ஆசாரிக்க கடவீர்கள். முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி
மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புசிக்க கடவீர்கள். 7ஆம் நாளையும் உங்கள் வீடுகளில் புளித்த மா காணப்படலாகாது. எவனாகிலும் புளிப்பூட்டப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுயதேசியானாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். புளிப்பூட்டப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசஸ்தலங்களில் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க கடவீர்கள் என்று சொல் என்றார். அப்பொழுது மோசே அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துளிர்களில் கொழுத்ததை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசலில் நிலைக்கால்களில் மேற்சட்டத்திலும் வாசத்தின் நிலைக்கால்களில் 2லும் தெளியுங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். அல்லேலூயா. 23வது வசனத்துல கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலை மேல் சட்டத்திலும் வாசல்களின் நிலைகள் 2லும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்தியமாக கை கொள்ள கடவீர்கள். 25வது வசனம், கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தை நீ வீட்டில் போயிட்டு மறுபடியும் தியானம் பண்ணிப்பாரு. உனக்கு டைம் கிடைக்கிறப்போ இந்த பகுதியை மறுபடியும் வாசிப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, புளிப்பானதை வீட்டில் வச்சுக்காத. நிறைய பிரச்சனைகள் எதில் வருது? ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டு சொல்லாததை நம்ம செய்யும் போது தான். பரவாயில்ல, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு பண்ணும்போது தான் அங்கே பெரிய காரியங்கள் நமக்கு இடரலாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலாவது நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எல்லோரும் முழங்கால் படிடுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஷாபாதா ரமாலாவா. எல்லோரும் முழங்கால். நல்லரும் எழுந்து நிற்போம். எல்லோரும் எழுந்து நின்று இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கரத்தில் என்னை படைக்கிறேன். ஆவியானவரே, உம்முடைய பஸ்காவை ஆசரிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிற அந்த நித்திய கட்டளைக்கு என்னையும் என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைக்கு எங்கள் இருதயத்தையும் ஆண்டவரே, எங்கள் நடக்கைகள், எங்களுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த வைராக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. அந்த யோசனைக்காக நன்றி. நீர் கொடுக்கிற ஆலோசனைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து வழி நடத்துவீராக. உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் காதுகளிலே ஒலித்து கொண்டே இருக்கட்டும். செய்ய வேண்டியவைகளை மாத்திரம் செய்ய தேவன் அனுகிரகம் செய்யும். தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்ளும். நாமத்தை மையப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் மூலமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஒருவர்